புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நான் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏவி விட்ட திமுக கைகூலி பொன்ராஜ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாவேகா பெண்களை பார்த்து விபச்சாரிகள் தற்குறிகள், எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இத பேசுறதுக்கு உங்க திமுக யாருக்காவது தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இருக்காடா பொறுக்கி நாய? என்ன வார்த்தை கேட்ட நீ எங்களை பார்த்து? உடனே எங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், அதுவும் தாவேகா பெண்கள் சிங்க பெண்கள். விஜய் அண்ணன் எங்களுக்கு அண்ணன், எங்க தம்பி, எங்க வீட்டுல ஒருத்தர், எங்க சாமிடா. யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? தாவேகா பெண்களை பார்த்து இப்படி அசிங்கமா பேசுனதுக்கு, அருவறுப்பு தக்க பேசுனதுக்கு நீ உடனே மன்னிப்பு கேட்கிற. நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா தமிழக பெண்கள் எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணுவோம். உன்னைய விடவே மாட்டோம். மரியாதையா மன்னிப்பு கேட்டு. உனக்கு மரியாதை இவ்வளவுதான். என்ன வேணாலும் பேசுவீங்களா? தாவேகா பெண்கள் அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? உனக்குதான் பேச நாக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கியா? இவ்வளவுதான் மரியாதை. மரியாதையா மன்னிப்பு கேட்டு. அங்க வந்து ஒரு அரசியல உட்கார வைக்கிறது, தலைவனாக்குறது, எங்களோட உரிமை, எங்களோட தனிப்பட்ட விஷயம். அது பிடிக்கிறது பிடிக்காம போதும். அதை விட்டுட்டு அசால்ட்டா சொல்றீங்க. அண்ணனாவும் தம்பியாவும் அக்காவும் விபச்சாரம் பொண்டாட்டி அசால்ட்டா விபச்சாரன்னு அசால்ட்டா வருது உங்க வாயில இருந்து. ஸோ எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி வரும்? நீங்க அந்த மாதிரி இருக்கிறனால தான் வரும். நீங்க உங்க பரம்பரை ரத்தத்திலே ஊர்னவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் விபச்சாருன்ற விஷயம் சாதாரணமா வரும். நாங்களும் அப்படி பேச மாட்டோம். நாங்க தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி ஈஸியா பேச மாட்டாங்க, யாரையுமே பேசவும் மாட்டாங்க. சரியா? நீ பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசு. நீயும் ஒரு அம்மா வயிற்றுதானே பிறந்த, நீயும் உன் குடும்பத்திலயும் பெண்கள் இருப்பாங்க, நீயும் ஒரு அம்மா தாய் வயிற்றுதானே பிறந்த. ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லா தாய்மார்களையும் பேசினா ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு தெரியும்ல? தெரியாம மோதிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்தாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க, உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. நீ இருக்க இடம் தெரியாம தான் போவ. நீ இப்ப எங்க வெளியே மட்டும் தயவு செஞ்சு வந்துடாது. சத்தியமா தமிழ்நாட்டை நீந்தினா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தாக்காங்க. மக்களே எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவன் பேசின இந்த நாய் பேசின வீடியோவே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்தா இருக்காங்க. உங்க வீட்டுல உங்களோட பிள்ளைங்க எல்லாம் தளபதி ஃபேனா இருந்தா அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி விபச்சாரி தானுங்க. அப்படி ஒத்துக்கலாமா? அப்ப எல்லாரும் பெண்கள் தானே. பெண்கள்னாலே விபச்சாரின்னா அப்ப எல்லாமே உங்க வீட்டுல இருக்க பெண்களும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி விபச்சாரி தான். அசால்ட்டா சொல்றீங்க விபச்சாரின்னு. வாயில எப்படி உனக்கு அந்த மாதிரி வார்த்தை வருது? உங்களுக்கு தளபதி விஜய பிடிக்கலன்னா அவரோட வழியில அவரோட கொள்கைகளை கம்பேர் பண்ணி நீங்க மோதுங்க. கொள்கைகளை பேசுங்க. ஏன் கொள்கைகளை பேச மாட்டீங்க? எதுக்கே ஒரு தனிநபரோட பர்சனல் நோன்றீங்க? மக்கள் இப்ப இத்தனை நாளா தளபதியோட பர்சனலா நோண்டிட்டு இருந்தீங்க. இப்ப மக்கள் எங்களை பத்தி நீங்க நோன்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? எப்படி? நீ வந்து பாத்தியா? நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா? நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்க போயிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்றோம். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அது வார்த்தை சாதாரணமா வாயில இருந்து வருதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? அவ்வளவு தைரியம் உனக்கு தமிழ்நாட்டு பெண்களை பத்தி பேசுறதுக்கு? யாரையா நீ? எங்க இருந்தியா வரீங்க? உங்களை பத்தி பேசுதான் எங்களுக்கு வேலையா? நீங்க பேச வைக்கிறீங்களா? நம்மள வந்து பேச வைப்போம் இவங்கள. நம்ம இந்த வார்த்தை சொன்னாதான் எல்லா பெண்களும் இப்ப பேசணும். இப்ப பெண்கள் தான் குறைவா பேசிட்டு இருக்காங்க, ஆண்கள் தான் நிறைய பேசுறாங்க. இப்ப எல்லா பெண்களையும் பேச வைக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க. நாங்க